அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். சில நாளுக்கு முன்னால் என்னுடைய தமிழ் பேராசிரியர் ஒரு சுவையான செய்தி ஒன்று சொன்னார். அவர் வகுப்பில் மாணவர்களுக்கு கட்டுரை போட்டி ஒன்று நடத்தியிருக்கிறார். ஒரு மாணவன் கட்டுரை எழுதிக்கிட்டு அதில் ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கிறான். என்னென்னா, கடற்கரையோரமாக ஒரு முதலை ஒன்று படுத்திருக்குது. அந்த முதலை ஏன் படுத்திருக்குதுன்னா, கொஞ்சம் தூரத்துக்கு முன்னால் ஒரு ஆமை ஒன்று, இந்த சத்தமே போடாமல் முதல்ல அப்படியே இந்த ஆமையை பிடிக்கிறதுக்காக கிட்டக்க வருது. இந்த ஆமை தற்செயலாக திரும்பி பார்த்தப்போ பின்னால் முதல்ல வருது தெரிஞ்சு போச்சு. இந்த முதல்ல ஆமை வேகமாக போகுது. ஆமை என்னதான் வேகமாக போனாலும் முதல்ல கிட்டக்க வர நேரத்தில் டக்குன்னு ஒரு மரத்து மேலே இந்த ஆமை தாவி ஏறி உயிர் தப்பிச்சிருச்சு. முதல்ல ஏற்க மாதிரி ஏற வராது இல்லையா, அதனால் முதல்ல ஏமாந்து போச்சு, ஆமை தப்பிச்சிருச்சு அப்படின்னு அவன் அந்த கதையை எழுதியிருக்கிறான். இவர் சொன்னார், தம்பி, முயற்சி விடாமல் செஞ்சால் நிச்சயம் ஆமை கூட ஜெயிச்சிரும் அப்படின்னு நீ சொல்கிறது சரிப்பா, ஆனால் முதலைக்கு மரம் ஏற தெரியாதுன்னு எழுதியிருக்கல. ஆமாம் சார், அதே மாதிரி ஆமைக்கும் மரம் ஏற தெரியாதேப்பா, லாஜிக் இடிக்குதே அப்படின்னு இவர் கேட்டிருக்கிறார். அவன் சொன்னான், லாஜிக் படி பார்த்தா அது சரிதான் சார், ஆனால் உயிர் பிழைச்சே ஆகணுன்ற நிலை வந்தால் ஆமை கூட நிச்சயம் மரத்து மேலே ஏறும் சார் அப்படின்னு இருக்கிறான். இந்த பதில் ரொம்ப அழகான பதிலாக அவருக்கு பட்டது. உயிர் பிழைச்சே ஆகணுன்றப்போ நம்மளால் முடியாத ஒரு விஷயத்தை கூட செய்வதற்கான ஆற்றலை, வலிமையை நம்முடைய மனசு உள்ளேருந்து எடுத்து கொடுக்குது. சில நாட்களுக்கு முன்னால் நீங்கள் இந்த ஊடகங்களில் பார்த்துருக்கலாம். ஒரு பையன் ஒருத்தன் ரயில்வே ட்ராக்கில் இருந்துக்கிட்டு இருப்பான். பின்னால் ட்ரெயின் ஒன்று வரும். எங்கிருந்தோ வேகமாக ஓடி வந்து அந்த காவல்துறை வீரர் அவர் அப்படியே டக்குன்னு அப்படியே தூக்கி அந்த பையனை காப்பாற்றி போட்டுருவார். அது மாதிரி ஒரு பெரியவர் ஒருத்தர் வேகமாக ஒரு குழந்தையை காப்பாற்றின இன்னொரு செய்தி கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். அவங்கெல்லாம் ஒன்றும் டெய்லி இதுவே வேலையாக இருக்கிறவங்க இல்லை. ஆனால் எப்படியாவது இதை செய்தே தீர வேண்டும், காப்பாற்றியே ஆக வேண்டும்ன்ற ஒரு சூழல் வரப்போ நம்ம மனம் எங்கிருந்தோ மிகப்பெரிய ஆற்றல்களை திரட்டி நமக்கு தருகிறது. எந்த நிலையிலும் அதை செய்துவிட வேண்டும் என்கிற உத்வேகம் உள்ளே இருந்து உந்தி தள்ளுகிறது. நீங்கள் அதை செய்கிறீர்கள். அந்த அளவுக்கு தினம் தினம் உங்கள் மனதை நீங்கள் பழக்கினால் இப்பொழுது அந்த பழக்கம் மிகப்பெரிய பலமாக மாறும் அப்படின்றாங்க. ஆனால் இதில் இன்னொரு பக்கம் இருக்குங்க, அதுதான் யோசிக்கணும். இந்த மனசு நமக்கு பெரிய ஆற்றலை தருது இல்லைங்களா, கவனிக்கணும். மனசு இதே மாதிரி நம்மளை கீழையும் தள்ளிடும். அதனால தான் பாரதி எழுதுறான், அறிவுதான் ராஜா அப்படின்னு எழுதுறான். இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய் இது வழியெல்லாம் பல விஷயங்கள், அனுபவங்கள்லாம் உள்ளே போய் இதுதான் ஒன்றாக திரண்டு மனம் அப்படின்னு இருக்குதுங்க. ஆனால் அறிவு தான் ராஜா. அறிவோட கட்டுப்பாட்டில் தான் இது இயங்கணுமே தவிர மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. பிரபலமான தமிழ் திரைப்பாடல் பாடல்களோட உண்டு. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா அப்படின்னு. மனசு கட்டுப்பாட்டில் போயிடக்கூடாதுங்க. அறிவு தான் ராஜா. அறிவினுடைய கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இல்லைன்னா எப்போ வேணால் சறுக்கி விட்டுரும். அற்புதமான விஷயங்க. இட்டாலிக்கும் பிரான்ஸுக்கும் ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. ரெண்டுமே உலக கால்பந்து போட்டி. அது அந்த உலக கால்பந்து போட்டியில் ஃபைனல்ஸ் நடக்க போகுது. உலக ரசிகர்கள் எல்லாம் அப்படியே கால்பந்து ஆட்டத்தில் உச்சத்தினுடைய அந்த அந்த எக்ஸைட்மெண்ட்டோட உச்சத்தில் இருக்கிறாங்க, யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு. இட்டாலி கால்பந்து ஆட்ட அந்த டீமோட ஃபேன்ஸ் எல்லாம் சர்வசாதாரணமாக உட்காந்தாங்க, நம்ம தாண்டா ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு ஜெடியா அப்படின்னா அவங்க டீமில் ஒரு ஃபுட்பால் ராட்சசன் ஒருத்தர் இருக்கிறார், அப்படி தான் சொல்லணும். அவர் களத்தில் இறங்கினாலே அன்றைக்கி எதிர் டீம் கோவிந்தா, அந்த அளவுக்கு பிரமாதமாக விளையாடக்கூடியவர். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து கரெக்டாக ரெண்டு டீமுமே இவங்க ஒரு கோல் போடுறாங்க, இவங்க ஒரு கோல் போடுறாங்க, முடிஞ்சு போச்சு, ட்ராவில் முடிஞ்சு போச்சு. ஃபைனல்ஸில் இது மாதிரி ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கிறப்போ ஒவ்வொருத்தரும் 5 ஷாட் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு தராங்க. இந்த 5 ஷாட்டில் யார் அதிகமாக கோல் போடுறாங்க பார்ப்போம் அப்படின்னு. இந்த 5 ஷாட் அடிக்கிறப்போ இட்டாலி ஜெடியான்ற இந்த வீரன் இருக்கிற அணி இருக்குதே, அது 5க்கு 3 தான் போட்டுது. ஏன் ஜெடியா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அங்கே தாங்க கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வந்துருச்சு. இந்த வாய்ப்பு வருவதற்கு 5 நிமிடத்திற்கு முன்பாக
இந்த ஜெடியாவை அந்த அம்பையர் இருக்கிறாரே அவர் வெளியேற்றி விடுகிறார். அவர் ஆடுவதற்கு தகுதி இழந்து விட்டான்னு வெளியே அனுப்பிச்சிடுறார். ஏன் வெளியில் அனுப்பிச்சிடுறார் அப்படின்னா, எதிரணி பிரான்ஸ் டீம்ல இருந்த ஒருத்தரை இவர் முட்டி தள்ளிடுறார். ஏதோ ஒரு கோபத்தில் அப்படியே முட்டி தள்ளிடுறார். அதனால கால்பந்தாட்ட விதிகளின் படி அது மாதிரி செய்யக்கூடாது. அதனால அவர் வெளியேற்றி விடுக்கிறார். காடை காமிச்சு நீ வெளில போப்பான்னு விடுறார். அதனாலேயே 5-3. இப்போ அவர் வெளில வந்த பிறகு அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க ஏன் அவரை முட்டி தள்ளினீங்க, கேம் முடியறதுக்கே இன்னும் ஒரு 5 ஷாட் இருக்கிறப்ப ஏங்க இப்படி பண்ணீங்கன்னு அவர் சொல்கிறார் பாருங்க. இல்லை, அந்த அணியில் இருந்த மேட்டராசி அப்படின்னு ஒருத்தர் என்னை பார்த்து வாயில் வந்து அப்படிலாம் கண்ணா பின்னான்னு ஏதோ திட்டாரு. நான் விளையாடுறதை பற்றி அவர் ஏதோ ஒரு காமெண்ட் அடித்தார், எனக்கு தாங்கலை, அதனால தான் அவரை நான் முட்டி கீழே தள்ளிட்டேன் அப்படின்னார். அதுக்காக மன்னிப்புலாம் கூட கேட்டார். உலக கால்பந்தாட்ட ரசிகர்கள்கிட்டலாம் அவர் மன்னிப்பு கேட்டார். நான் அவசரப்பட்டு இது மாதிரி செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்போ பாருங்க, இவர் அவரை ஏதோ சில கடும் சொற்கள் சொல்லியிருக்கிறார். இவரால் அதை தாங்க முடியல. இவர் என்ன பண்ணியிருக்கணும், வெளியில் வந்து பார்த்துக்கலாம், நம்ம செய்ய வேண்டிய ஆட்டத்தில் ஜெயிச்சிட்டா நம்ம வந்த நோக்கம் நிறைவேறிடும், மவனே நீ வெள்ளவா பார்த்துக்கிறான்னு நீங்கள் சொல்கிறாங்களே, அது மாதிரி வெள்ளவா நீ மேட்ச் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கிறான்னு செஞ்சுருக்கலாம். அந்த நேரத்தில் தன் கட்டுப்பாட்டை இழந்து விட்டார். அறிவுதான் ராஜா நாம் பார்த்தீங்களா பாரதி, அதுதாங்க இது. தன் மனதினுடைய உணர்ச்சி வேகத்துக்கு இடம் கொடுத்த காரணத்தினால் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை அவர் இழந்து விட்டார். மன்னிப்பு கேட்கிறார் ரசிகர்கள்ட்ட. ரசிகர்கள்லாம் கூட மன்னிக்கலாம், ஆனால் மன்னிப்பு கிடைச்சி பிரயோஜனம் இல்லை. அந்த சூழல், அந்த வாய்ப்பு மறுபடி கிடைக்குமா? என்னதான் இருந்தாலும் உலக கால்பந்தாட்ட உலக கோப்பைக்கான இறுதி போட்டி வரைக்கும் வருவதுன்றது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஆனால் அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு மனதின் கட்டுப்பாட்டில் சென்ற காரணத்தினால் பெரிய வெற்றியை அவர் இழந்து விட்டார். அப்படின்னா மனம் மிகப்பெரிய வாய்ப்புகளை, ஆற்றலை, சக்தியை, உத்வேகத்தை உள்ளே இருந்து தரும். ஆனால் எங்கே, எப்பொழுது, எந்த நேரத்தில் அந்த ஆற்றலை பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிவுதான் தீர்மானிக்கிறது. அறிவு என்னும் ராஜாவின் ஆளுகையில் இருப்பதுதான் நாமே ராஜா ஆவதற்கான வழி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.